Hi viewers, good evening. Santosh Balaguru once again. Japanese carnaale வந்துட்டு நம்ம இந்தியன் செக்மெண்ட்ஸ்க்கு ஆல்வேஸ் அப்பீலிங் கார்ஸ் வருது. டொயோட்டாவா இருக்கட்டும், ஹோண்டாவா இருக்கட்டும், சுசுகியா இருக்கட்டும், எல்லாமே சக்ஸஸ்ஃபுல். பட் நிசான் பொறுத்த வரைக்கும் தோ தே ஆர் த வேர்ல்ட் லீடர்ஸ், இந்தியாவில் வந்துட்டு தே ஆர் நாட் ஏபிள் டு ரீச் அப் டு த மார்க். ஆனால் கிக்ஸ் டெரானோ ஆல்ரெடி வந்திருக்கு. டெரானோட பேஸில் அதோட ரீப்ளேஸ்மெண்ட்டில் கிக்ஸ் இறக்கிருக்காங்க. இந்தியாவில் வந்திருக்கு. இந்தியாவில் கொஞ்சம் மைன்யூட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. லெட்ஸ் ஹாவ் அ லுக் அட் இட் ஹவு திஸ் கார் இஸ். ஐ திங்க் நியூ பையர்ஸ்க்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டெஃபினெட்லி இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். 2-3 பாயிண்ட்ஸ் டெஃபினெட்லி பெஸ்ட் இன் கிளாஸ் இருக்குது. வி வில் டிஸ்கஸ் தட். ப்ளீஸ் கம். நிசானோட ஆட்டோ ரேலி ஷோரூம்லேருந்து மிஸ்டர் முரளி இருக்காரு. எனக்கு இந்த வண்டி பற்றி ஃப்ராங்க்லி அவ்வளோவா தெரியாது. ஸோ நம்ம ஃப்ரெண்டோட ஒப்பீனியன் வந்துட்டு எடுத்திருக்கேன். He will give us more authentic information which will be useful for us. Folks, please don't mind. கொஞ்சம் வெளிச்சத்தில் எடுக்கல. இன்றைக்கி வந்துட்டு ஆஃபீஸ்லேருந்து போகும்போது சூப்பர் எக்ஸைட்டட் டு சி கிக்ஸ் அப்படியே ஒரு ஸ்டைலாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்தேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். அதை பார்த்த உடனே வண்டி நிப்பாட்டிட்டு அப்படியே உள்ளே வந்தாச்சு. ஜென்ரலாக இது வந்துட்டு குளோபல் டிசைனு. எல்லா இடத்துலையுமே வந்துட்டு த்ரூஅவுட் த குளோப் த சேம் டிசைன் இஸ் தேர். இட் இஸ் அ ப்ரூவன் அண்ட் சக்ஸஸ்ஃபுல் டிசைன் ஆஸ் சச். இந்த இடத்துல ஒரு நல்ல சங்கி க்ரோம் பில்லு கொடுத்துருக்காங்க. க்ரோம் பில் கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு எல்இடி டிஆர்எல் வரும். ஃபாக் லைட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ப்ரொஜெக்ட் லைட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் லுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு கிராஸ் ஓவரோட லுக் வந்துட்டு டெஃபினட்டாக இந்த வண்டியில் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் வண்டி பார்த்தீங்கன்னா ஹைட்டு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வண்டியில் இருக்க கட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் இஸ் ரியலி நல்லா இருக்கும். வெதர் இந்த கட்ஸாக இருக்கும், இங்கே கொடுத்துருக்க கட்ஸாக இருக்கும், இங்கே கொடுத்துருக்க கட்ஸு ஸ்டாண்ட் அவுட்டாக தெரியுது. நல்லா இருக்கு. சைடில் இந்த இடத்துல பேடிங் கொடுத்துருக்காங்க. பேடிங் கொடுத்துட்டு அதில் வந்துட்டு 17 inch அலாய் கொடுத்துருக்காங்க. இதில் மிஷின் கட் அலாய்ஸு ரியலி லுக்ஸ் ஸ்போர்ட்டி அண்ட் ப்ரீமியம். இதில் வந்துட்டு அப்போலோ டயர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 215/60. இது வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கான்செப்ட் வந்துட்டு ஃப்ளோட்டிங் ரூஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் அ ஆப்ரேட்டபிள் ரூஃப் ஃபைலு. பாடியோடையே மோல்டாகி வந்துருக்கு. ஸோ ஸ்ட்ரென்த் வந்துட்டு உங்களுக்கு இன்னும் பெட்டராக இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஓவரால் லுக்கிங்க இந்த கட்ஸு கொடுத்துருக்குது, இந்த இடத்துல கட்ஸ் கொடுத்துருக்குது, சைட் வியூ, ஹேண்டில்ஸு அண்ட் இங்கே கொடுத்துருக்க ஃபுட்ரெஸ்ட்டு எல்லாமே ஜஸ்ட் கிவ்ஸ் லைக் ப்ராப்பர் கிராஸ் ஓவரோட லுக். இந்த சேம் டைம் அந்த எஸ்யூவி அண்ட் ஹேட்ச்பேக் அதோட போத்துக்கு ஒரு ப்ராப்பர் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு கிளாமரஸான லுக் கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ஹைலி இம்ப்ரெசிவ் அக்கார்டிங் டு மீ. அண்ட் இது வந்து ஆக்சுவலாக வந்துட்டு டியூல் டோனுங்கிறதா சொல்கிறாங்க. பட் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய யூசேஜ் ஆஃப் கலர்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பாடியோட கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மிரரில் பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துலலாம் வந்து பிளாக் கலர் பேட்சிங்க. மேலே வந்துட்டு ஆரஞ்சு கலர். ரூஃப் ரெயில்ஸ் வந்துட்டு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாடர்னைஸ்டாக இருக்குது. I am sure that Nissan has really thought about it to impress people and இந்த ஜென்ரேஷனில் வந்துட்டு என்னென்ன பிடிச்சிருக்கோங்கிறது வந்துட்டு நல்லா யோசிச்சு பண்ணியிருக்காங்கிறது இதுலேயே நல்லா இருக்கு. பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னாலும் ரியலி வந்துட்டு ஒரு மஸ்குலைனான லுக்கு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பூம்ராங்கோட ஒரு ஸ்டைலில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு விட்டு பார்த்தீங்கன்னாலும் ஸோ இட் இஸ் சேம் லைக் இதோட கவுண்டர் பார்ட் கேப்சரும் இருக்காங்க. இதோட சைஸோட இது லேம்போட சேர்த்து பார்த்தீங்கன்னா இட் லுக் வைடர் அண்ட் கட்டியர். இந்த ஃபினிஷ் பார்த்தீங்கன்னா நல்லா கிளாஸ் எல்லாம் இன்க்ளைண்டாக கொடுத்து நல்லா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, விச் இஸ் ரியல் இம்ப்ரெசிவ். டிக்கியும் பார்த்தீங்கன்னா 400 liters கெப்பாசிட்டி இருக்குது. உள்ள தாராளமாக நான் உட்காந்து காமிக்கிறேங்க. தாராளமாக இந்த அளவு வரைக்கும் உங்களுக்கு ஸ்பேஸ் இருக்குது. இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இட்ஸ் அ வெரி குட் ஸ்பேஸு. வண்டியில் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஷார்ட் ஃபினோட இது கொடுத்துருக்காங்க, ஆன்டினா கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஒரு ஜெனரலாக வண்டியில் வர்றது தான். பட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு எஸ்டேட்டுக்கும் இருக்குது. இதோட பர்பஸும் வந்து நல்லா சால்வ் ஆகும், நல்லா கிளாரிட்டி இருக்கும். சின்ன ஒரு கீ இந்த கீழே பார்த்தீங்கன்னா அன்லாக், லாக், பூட் ஓப்பன் பண்ணுறது அண்ட் இது பூட்டோட லைட்டு அதை பற்றி வரும்.
இப்போ பூட் ஓப்பன் பண்ணும்போது அமுக்குனா பூட் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகாது, பட் இங்கேருந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இது ஜஸ்ட் வெளியிலேருந்து வந்துட்டு நீங்கள் உள்ள லிவர் ஓப்பன் பண்ணாங்க, இங்கேருந்து அமுக்கினாலே போதும். இது கீழே சென்ட்ரி கீ இவ்வளோதாங்க, இதுதான் கீயை. வாங்க உள்ள பார்க்கலாம். நான் உட்காந்துருக்க பொசிஷனில் கம்ஃபர்ட் இந்த வியூவில் இருந்து பார்த்தாலும் இருக்கு. இந்த இடத்துல திஸ் இஸ் த ஸ்பேஸ் விச் இஸ் அவைலபிள். இது வேணும்னா நான் இதான் மேக்ஸிமம் மெயின்ல. இதில் வந்துன்னா இன்னும் நல்லா ஃப்ரீயாகவே ஸ்பேஸ் இருக்கு. ப்ளஸ் இந்த வண்டியில் வந்துட்டு டெலிஸ்கோபிக் கிடையாது, பட் டில்ட் ஆப்ஷன் இருக்கு. இது ஒரு குட்டி லிவர் வந்துட்டு கீழே இருக்கு. அந்த லிவர் இது பண்ணிங்கன்னா இந்த லெவலுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் என்னோட ஸ்பேஸ் இங்கே இருக்கு. இந்த இடத்துல ஹேண்ட் ரெஸ்ட் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெஸ்ட் இதை ரிமூவ் பண்ண முடியாது. இந்த இடத்துல உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் நீங்கள் கியர் மாற்றும் போது இந்த இடத்துல கம்ஃபர்டபுளாக மாற்றிட்டு இது மாத்திர மாதிரி இருக்குது. கன்வீனியன்ட். புஷ் ஸ்டார்ட் பட்டன் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ ஏசி வந்துட்டு இந்த டயல் எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்ஸியாக இருக்குது, செமையாக இருக்குது, எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல இருக்க கொடுக்குற ஆப்ஷன்ஸும் பார்த்தீங்கன்னா ரியலி த வே இட் இஸ் ப்ரெசென்டட் ஓவரால் வந்துட்டு ஒரு டிக்னிஃபைட் வேயாக இருக்குது, விச் ஐ லைக் இட். இந்த இடத்துல டோர் லாக் அன்லாக் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அதை தவிர 4 டோருக்கும் இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல வந்துட்டு ஓவிஆர்எம்ஸ் வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்குள்ள ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓவராலாவே வந்துட்டு ஒரு சில்வரிஷ் மேட் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க, விச் லுக்ஸ் வெரி ப்ரீமியம். இந்த ஹேண்டில்ஸ் அண்ட் ஏசி வெண்ட், அப்புறம் இந்த இடத்துல கொஞ்சம் அவுட்லெட் நாப்ஸ்ல இந்த இடத்துல, அப்புறம் ஏசியோட கண்ட்ரோல்ஸ்ல இதுலலாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ஷைனிங் குரோம் ஃபினிஷ் கொடுக்காம they have really given a polished ஒரு மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, which really looks sexy. இப்போ ஆஸ் யூஷுவல் நான் இதே பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். இது ரொம்ப கம்ஃபர்டபுளான பொசிஷன்ல உட்காந்துட்டு இருக்கேன். நான் டிரைவிங் பொசிஷன்ல கொஞ்சம் ஃப்ரண்ட்ல பண்ணிட்டேன்னா இது என்னோட டிரைவிங் பொசிஷனுக்கு கம்ஃபர்ட். என்னோட சீட்டிங் பொசிஷன்ல வச்சுட்டு பின்னாடி உட்காந்தா எப்படி இருக்குங்கிறதும் பார்த்துக்கணும். நான் உட்காந்துட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியும் நான் 6'3". என்னோட பொசிஷன்ல வச்சு உட்காந்துட்டு பின்னாடி உட்காந்துருக்கேன். குவைட் கம்ஃபர்டபுளா தான் இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா சைடு லெதர் இது கொடுத்துருக்காங்க. இட் கிவ்ஸ் ரியலி ப்ரீமியம் லுக். இப்போ வந்துட்டு 3 பேர் உட்காந்தா எப்படி இருக்குங்கிறது பார்த்தோம். எப்படி 3 பேர் செம்ம ஜம்பவா இருக்குமா? நாங்க 3 பேர் சேர்ந்து உள்ள பேக் சைட்ல உட்காரோமா இல்லையான்னு பாத்துறோம். நாங்களே உட்காந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் என்னங்க ஈஸியா உட்கார வச்சிடலாம். அதையும் பார்த்துடலாம். வாங்க, லெட்ஸ் டேக் இட் அவுட். 3 ஜம்போஸ் உட்காந்துட்டு இருக்கோம். இது வந்துட்டு நீங்களே பாத்துக்கோங்க. என்னோட ஷோல்டர், இவர் ஷோல்டர், இவர் ஷோல்டர் எல்லாமே கம்ஃபர்டபுளா தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இந்த காரோட லைட்டிங் எஃபெக்ட்ஸ் மட்டும் ஒரு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ லைட் எதுவும் ஆன் பண்ணல. ஃபர்ஸ்ட் இந்த லைட் வந்துட்டு ஒரு எல்இடி டிஆர்எல் மாதிரி இருக்கு. இது வந்து ப்ரொஜெக்டர் ஹெட் லேம்ப். இப்போ வண்டியை வந்துட்டு ரைட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணும் போது ரைட் ஹேண்ட் சைடோட ஃபாக் லைட் எரியுது. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு பெட்டர் விசிபிலிட்டி கிடைக்கும். அதே மாதிரி வண்டி வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு டர்ன் பண்ணும் போது இது ஆஃப் ஆகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடோட இது கொடுக்கும். ஸோ திஸ் இஸ் சம்திங் விச் இஸ் ப்ராப்ளி அ டிஃப்ரெண்ட் ஃபீச்சர் இன் திஸ் செக்மெண்ட். நிசான் பொறுத்த வரைக்கும் நீங்க முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி they are world leaders in SUVs. இப்போ வந்துட்டு டு பி ஃப்ராங்க் டெரானோ வந்துச்சு, பட் ரோட்ஸ்ல பாத்தீங்கன்னா டெரானோ அவ்வளவா கிடையாது when compared to other competitors. பட் கிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எந்த விதத்துல வந்துட்டு நீங்க வந்து பஞ்சிங்கா இருக்கும், என்னென்னலாம் கிக்ஸ்ல வந்துட்டு எக்ஸைட்டிங்கா வந்திருக்கு, ஸோ தட் பீப்புள் வில் லைக் இட். இந்த ட்ரெண்டுக்கு கொண்டு வந்திருக்காங்கிறது மாதிரி என்ன மாதிரி நீங்க சொல்றீங்க? என்ன இருக்கு நீ சொல்ற பாயிண்ட் அக்ரி தான். பட் என்னன்னா டெரானோ பொறுத்த வரைக்கும் வந்து யூஸ் பண்ண கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து இது வரைக்கும் எந்த விதமான ராங் ஃபீட்பேக்ஸோ வண்டிக்கு வந்து கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணதில்லை. காரணம் என்னன்னா நிசான் பிராண்ட், டெக்னாலஜி, இன்ஜின் வைஸ், ஸ்டெபிலிட்டி எல்லாமே தெரிஞ்சுதான் அது லவ் த வெஹிக்கிள் அண்ட் பை த வெஹிக்கிள் ஆல்சோ. ஓகே, டெரானோ அந்த மாதிரி தான் இப்போ இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம். கிக்ஸ்ல அட்வான்டேஜஸ் என்ன கொடுத்துருக்கோம்னா கொஞ்சம் அட்ராக்டிவ் ஃபீச்சர்ஸ், டெக்னாலஜிக்கலா அந்த மாதிரி சில விஷயங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா ஆட் பண்ணிருக்காங்க. ஒரு 2-3 திங்ஸ் சொல்லுங்களேன். அப்படி என்ன கிக்ஸ்ல டிஃபரெண்டா இருக்கு ஒரு நியூ பையருக்கு? வாட் எக்ஸைட்ஸ் them? சோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னாக்கா யூனிக் ஃபீச்சர்ஸா எடுத்தீங்கன்னாக்கா யூ ஆர் கிவிங் 360 டிகிரி அரவுண்ட் வியூ கேமரா மானிட்டர் ஆப்ஷன்.
இது வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு 40 lakhs பட்ஜெட்ல இருக்கக்கூடிய அந்த செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய இப்போ நீங்க ரிவர்ஸ் போட்டீங்கன்னா வருமா? ஆக்சுவலா இப்போ எப்படின்னா உங்களுக்கு மோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு டிஸ்பிளே நான் இதுல நம்ம எல்லா வெஹிக்கிளும் நார்மலா ரிவர்ஸ் கியர் போட்டாதான் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே விசிபிள் ஆகும். ஐம் டாக்கிங் அபவுட் இந்த மாதிரி செக்மெண்ட் எந்த வெஹிக்கிள் போனாலுமே நாங்க என்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கோம்னா பார்க்கிங்காகவும் இந்த மாதிரி டிராபிக் கண்டிஷன்ஸ்க்காகவும் நீங்க டைரக்டா அந்த மாதிரி டிராபிக் கண்டிஷன் இருக்கும்போது கேமரா பட்டன் பிரஸ் பண்ணீங்கன்னா 360 டிகிரி 2 பார்ட்டிஷன் காட்டுவாங்க. இதுல வந்து ஒன்னு வந்து ஃபுல் 360 டிகிரி கேமரா, இன்னொன்னு வந்து ஃப்ரண்ட் கேமரால யூஸ் ஆகும். இதுல உங்களுக்கு அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ஒரு 10 to 15 ஸ்பீட் வரைக்கும் போற வரைக்கும் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேல நம்ம மெயின்டைன் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடும். கேமரா ஆஃப் ஆயிடும். இது வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஏரியாக்கு இந்த ஸ்பீட் யூஸ் ஆகும். கட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, ஸ்பீட் மெயின்டைன் ஆனோம்னா கட் ஆயிடும். இது வந்து ஒரு யூனிக் ஃபீச்சர்ஸ் தான் இதுல நாங்க இந்த ஆப்ஷன் கொடுக்குறோம். அது இப்போ வந்துட்டு ஒரு ஈகிள் வியூ மாதிரி இருக்கு. இப்போ சுத்தி கேமரா இருக்கா? சுத்தி கேமரா இருக்கு சார். ஆக்சுவலா 4 சைட்ஸ்லயுமே கேமரா இருக்கு. ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரியர் பிளஸ் ரைட் லெஃப்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த செக்மெண்ட்ல எனக்கு தெரிஞ்ச காம்படிட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா இந்த ஆப்ஷன் கிடையவே கிடையாது சார். ஓகே, மேபி ஃபியூச்சர்ல இத பார்த்து எடுத்துட்டு வரலாம். பட் இப்போதைக்கு நம்பர் 1 நம்ம தான் இந்த செக்மெண்ட்ல. இந்த ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா ஓகே, ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ் ஃபீச்சர்ஸ் இது. ஓகே, பிரைஸும் பாத்தீங்கன்னாக்கா இந்த செக்மெண்ட் வெஹிக்கிள் கூட இந்த டெக்னாலஜிகள் வந்து இந்த பிரைஸ் வந்து கொடுக்க முடியாது. ஓகே, அதனால இதை கொடுத்து இதுல வந்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா நிசான் கனெக்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். ஓகே, நிசான் கனெக்ட்ன்றது என்னன்னாக்கா ஆப்ஷன் இல்ல, அது வந்து ஒரு டிவைஸ். எல்லா கார்லயுமே ஃப்ரம் த பேசிக் மாடல் டு டாப் மாடல் வரைக்கும் கொடுத்துறோம். ஓகே, இதுல அட்வான்டேஜ் என்னன்னா இது நீங்க ஒரு ஆப் ஒன்று டவுன்லோட் பண்ணி நிசான் கனெக்ட் ஒரு ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டு ஓகே காரை வந்து ஃபுல்லாவே நம்ம மொபைல் மூலமா பேர் பண்ணிக்கிட்டு காரோட ஃபுல் ஃபீச்சர்ஸ்மே மொபைல்ல பாத்து. பட் அது எல்லா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு இதுக்கு முன்னாடி வந்துட்டு டாடா டியாகோ வச்சிருந்தேன். அதுலயே ஒரு கனெக்ட் ஆப்ஷன் இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா சர்வீஸ் எப்படியோ இருக்கும், அந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். அது எப்பயாச்சும் தான் யூஸ் பண்ணுவோம். இந்த இதுல வந்துட்டு அப்படி என்ன வந்துட்டு இந்த ஆப்ல நான் ஸ்பெஷலா யூஸ் பண்ணிக்க முடியும். So we are giving 67 features in this Nissan Connect app. மேஜர் ஃபீச்சர்ஸ் மட்டும் நான் சொல்றேன். ஓகே, இதுல வந்து ஜியோ ஃபென்சிங் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறோம். இது வந்து என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி நிசான் கனெக்ட்ன்ற மாதிரி வேற பிராண்ட்லயும் இருக்கு. ஓகே, சம் எக்ஸ் பிராண்ட் ஹோண்டாலயும் இருக்கு கனெக்டன்ட், சுசுகிலயும் கனெக்டன்ட் இருக்கு. பட் அதுல ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு அந்த அளவுக்கு மேஜர் ஃபீச்சர்ஸ் இருக்காது. பிளஸ் அதுவும் இல்லாம இயர்லி ஒன்ஸ் அதோட ரெனியூல் பண்ற மாதிரி இருக்கும். லைக் இந்த பேக்கேஜ் மாதிரி போடுற மாதிரி இருக்கும். பட் we are giving 3 years maintenance package totally free for this Nissan Connect. அட்வான்டேஜ் என்னன்னாக்கா இந்த வெஹிக்கிள்ல ஜியோ ஃபென்சிங் சொல்லிட்டு 3 பிளேஸ் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். லைக் இப்போ நம்ம ஒரு டிரைவரோட கார் கொடுத்து அனுப்புறோம் ஸ்கூல் பசங்களை போய் கூட்டு வரதுக்காக. மேபி அவர் அங்கதான் போறாரா இல்ல வேற எங்கன்னா போறாரா, நம்ம அலர்ட் மெசேஜ் வரும். பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து அனுப்புறோம் காரு ஒரு 100 ஸ்பீட் மெயின்டைன் பண்ண ரொம்ப போவானான்றோம். பட் அவர் வேற ஏதாவது கொஞ்சம் 100 ஸ்பீட் மேல ஓட்டுறாரு, நமக்கு வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் we have some notification இந்த ஸ்பீடு போகுது இந்த வெஹிக்கிள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி விஷயம் இந்த ஆப் நம்ம வச்சிருந்தோம்னா ஆப்ல வந்துட்டு இப்போ வண்டி எங்க போயிட்டு இருக்குங்கிறது ஜிபிஎஸ் ட்ராக்கிங்ல இருந்து எல்லா ட்ராக்கிங்குமே இதுல வரும். இது ஜிபிஎஸ் ட்ராக்கிங் இப்போ எல்லாமே வந்துச்சு எல்லா இதுலயுமே. இதுல சம் அட்வான்டேஜ் நான் சொல்ற மாதிரி இந்த ஆப்ஷன்ஸ். அதுக்கப்புறமா வந்து சர்வீஸ் இன்டர்வல்ஸ் வந்துருது இதுல. ஓகே, பிளஸ் வந்து நேத்து இந்த வெஹிக்கிளுக்கு எவ்வளவு ஃபியூல் போட்டீங்க, எந்த பங்க்ல போட்டீங்க, எந்த பிளேஸ் போட்டோம்னு இதுல நம்ம செக் பண்ணிக்கலாம். அண்ட் எனிவேஸ் மைலேஜ் எல்லாம் உங்களுக்கு இதுலயே காமிச்சோம். இது வந்துட்டு ஜஸ்ட் என்ன நம்மளோட கம்ப்ளீட் கார் எங்க போகுது வித் சென்சார்ஸ் யூஸ் பண்ணி. எக்ஸாம்பிள் ஈவினிங் ஒரு 7 மணிக்கு வண்டி மூவ் பண்ணிருக்காரு, ஹேண்ட் பிரேக் போட்டிருக்காங்க, ஞாபகம் எல்லாம் ஹேண்ட் பிரேக்கோட வண்டி எடுத்துறாங்கன்னு வச்சுங்களேன். அது கூட வருமா? அது கூட இந்த மாதிரி எடுத்திருக்காங்க, அப்புறமேட்டு அன்லாக் பண்ணி வண்டி மூவ் பண்ணாங்கன்னு கூட காட்டுவாங்க. ஓகே ஓகே ஓகே. அண்ட் இப்ப ரேஷ் டிரைவிங் ஃபாஸ்டா ஓட்டிட்டு இருக்காங்க, அந்த ஸ்பீடோட இதுவும் வருமா? வரும் சார். இதுல ஸ்பீட் லிமிட்னு சொல்லிட்டு இதுல தனியாவே இருக்கு கார்ல. நம்ம ஒரு லிமிட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு டிரைவ் பண்ணோம்னா அந்த லிமிட் வரைக்கும் மெயின்டைன் ஆகும். அதுக்கு மேல வெஹிக்கிள் மூவ் ஆகாது. லைக் இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் எல்லாம் கொடுப்பாங்க தெரியுங்களா, நம்ம ஸ்பீட் மெயின்டைன் பண்ணி ஓட்டுவோம். அது நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்க மாட்டோம், அது மாதிரி மூவ் ஆகி போயிட்டு இருக்கும். இது க்ரூஸ் கண்ட்ரோல் மாதிரி சொல்றீங்களா? இல்ல இது க்ரூஸ் கண்ட்ரோல் செப்பரேட், ஸ்பீட் லிமிட்டர் செப்பரேட், ரெண்டு தனித்தனி, ரெண்டுமே இருக்கு இதுல. ஓகே ஓகே. நிசான் கனெக்ட் வந்து நம்ம காரை ஒருத்தர் கொடுத்து அனுப்பிச்சாலும் காரை பத்தி ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம கையில வச்சுக்கலாம். ஓகே ஓகே ஓகே. இதுவும் நான் வந்துட்டு ஓகே மேபி நீங்க சொல்றீங்க, பட் எனக்கு இது புதுசுதான். பட் இது யூஸ் பண்றதுக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கு. அதுதான் மெயின் விஷயம். டெக்னாலஜிக்கலா நிறைய கொடுக்குறாங்க நவடேஸ். பட் ஆனா அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு கேட்டாக்கா அவங்க யூஸ் பண்றது பொறுத்து தான் இருக்கு. யூசேஜ் ஒழுங்கா பண்ணலனாலும் சரி, யூஸ் பண்றதுக்கு சரியா தெரியலனாலுமே அது ஆப்வியஸ்லி ரிவ்யூஸ் போட்டுறாங்க, இது அந்த அளவு ஒண்ணும் இல்ல பெருசா இல்லைன்னு. பட் இது யூஸ் பண்றது நல்லா இருக்கிறதுனால ரொம்ப லைக் பண்றாங்க. ஆக்சுவலா ஓகே, எல்லா கார்லயும் இருக்கு. இப்ப நம்ம போயிட்டு இருக்கிறது வந்துட்டு கொஞ்சம் பள்ளம் மேலான ரோடு தான். பட் இருந்தாலும் உள்ள வந்துட்டு உங்களுக்கு சஸ்பென்ஷன் வைஸ் ஒரு ஃபீல் இல்ல மக்களே. அது வந்துட்டு டெஃபினட்டா நாங்க உட்காந்துட்டு டிராவல் பண்ணிட்டு இருக்கனால தெரியுது. இது பம்பி ரோட்ஸ் தான், அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் கிடையாது. பட் ரோட்ஸ் ஆர் ரியலி பேட்.
இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறதும் பாத்தீங்கன்னா பேட் ரோட்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம். பட் ஸ்டில் இட் இஸ் நாட் கிவிங் அந்த முதுல இடிக்குது தூக்கி போடுதுன்னு அந்த மாதிரி இருக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி இல்ல. And we are giving highest ground clearance of 210 mm ground clearance in this segment, sir. Okay. We are the number one in the segment. 210 mm ground clearance எந்த காருக்குமே கிடையாது. ஆமா மக்கள், இன்னொரு விஷயம், இது வந்து குளோபல் மார்க்கெட்ல வந்துட்டு சேம் டிசைனா இருந்தாலும் ஓவராலாவே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இதோட சேம் பிளாட்ஃபார்ம் தான் வந்துட்டு கேப்சர் கூட, பட் கேப்சரோடைய லென்த் ஜாஸ்தி, விட்த் இஸ் த சேம் பட் லென்த் ஜாஸ்தி இந்த வண்டி. வேற இதோட காம்படிட்டர்ஸ்னு டைரக்டா வந்துட்டு நீங்க சொல்லணும்னா யாரு சொல்லுவீங்க? டைரக்டா சொல்லணும்னா கஸ்டமர்ஸ் வைஸ் நாங்க சொல்றதுமே கிரெட்டா கம்பேர் பண்ணி சொல்றாங்க. ஓகே. டிசைன் வைஸ் சொல்றாங்க. ஓகே. பட் என்னன்னா மேபி பிசிக்கல் லுக் அப்பியரன்ஸ் பாக்குறதுனால மேபி அவங்களுக்கு தெரியுதான்னு தெரியல. பட் கிரெட்டாவோட டெஃபினட்டா அது பெரிய வண்டி இல்ல, கொஞ்சம் இதுல ஒரு பியூட்டி என்னன்னா சார், நீங்க நான் ஆப்வியஸ்லி முன்னாடி சொன்ன மாதிரி தான் வெஹிக்கிள் உங்களுக்கு லாங்ல பாக்குறதுக்கு சின்ன கார் மாதிரி தெரியும், பெரிய கார் ஃபீல் இருக்காது. பட் ஒன்ஸ் யூ கெட் இன்டு த நியர் கிட்ட வந்துட்டுன்னா காரை பார்க்கும்போது பெரிய கார் ஃபீல் இருக்கு. அதோட டிசைன் அந்த மாதிரி கொடுத்துருக்கு. எனக்கு புதுசா இருக்க பாயிண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 2 பாயிண்ட்ஸ் சொன்னீங்க. ஒன்னு வந்துட்டு டிசைன் கனெக்ட் சொன்னீங்க, அடுத்த பாயிண்ட்ல வந்துட்டு நம்ம கேமரா வேற ஏதாச்சும் இருக்கா? வேற இட் ரியலி எக்ஸைட்ஸ் மீ. ஃபர்ஸ்ட் கிளாஸா ரியர் ஃபாக் லாம்ப் கொடுக்குறோம் சார் நாங்க இந்த கார்ல. ஓகே. ஃபாக் லாம்ப்னா ஃப்ரண்ட்ல தான் இருக்கும், ஃப்ரண்ட்ல மட்டும் தான் இருக்கும். அதுவும் we are giving பட் ரியருக்கு என்ன பர்பஸ்? ரியர் பர்பஸ் வந்து நமக்கு ரிவர்ஸ் எடுக்கும்போது யூஸ் ஆகும். ஓகே. then we are giving leather seat with black and brown color interior. இது நாங்க கொடுக்கறதுக்கு காரணம் வந்து பிரீமியம்னஸ்க்காக மெயினாவே. ஜி எனக்கு நான் சொல்லிடுறேன், இந்த பர்டிகுலர் ஃபினிஷ் இங்க கொடுத்துருக்காங்க மக்களே, இது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஃபினிஷ் வந்துட்டு லுக் அண்ட் ஃபீலும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கு. டசன்ட் லுக் லைக் அ சீப் பிளாஸ்டிக். அதுக்கு மேல இங்க ஒரு லெதர் ரேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஸ்டிச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரியலி ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஃபீலிங் இருக்கு அண்ட் இட் கிவ்ஸ் a nice look with this chunky 8-inch infotainment சிஸ்டமோட நல்லா இருக்கு. வேற மைலேஜ்னு வரும்போது எவ்வளவு ஜி இது வருது? பெட்ரோலுக்கு எவ்வளவு மைலேஜ் வருது, டீசலுக்கு எவ்வளவு? பிராக்டிகல் மைலேஜ் சொல்லணும்னா கஸ்டமர் ஃபீட்பேக் வந்து 15 சிட்டில எதிர்பார்க்கலாம். 14 இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் நம்ம ஆல்ரெடி டெரானோட அவுட்புட் சொல்றீங்க. ஓகே. இது வந்து டீசலுக்கு 15. டீசல். பெட்ரோல் க்ளோஸ் டு 11 to 12 எதிர்பார்க்கலாம். ஓகே. எனிவேஸ் மக்களே, இந்த மாதிரி ஒரு வண்டி நீங்க சூஸ் பண்ணும்போது மைலேஜ் பத்திலாம் ரொம்ப யோசிக்க கூடாது. பட் ஸ்டில் இருந்தாலுமே 15 இஸ் நாட் அ பேட் மைலேஜ் ஃபார். பட் 15ங்கிறது நீங்க ஹைவேல சொல்றீங்களா சிட்டிக்குள்ள சொல்றீங்களா? சிட்டி கண்டிஷன் சார். சிட்டி கண்டிஷன். ஓகே. அண்ட் வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நீங்க ரைட் பண்ணீங்கன்னா ரைட் தி வெஹிக்கிள் எஸ்யூவிஸ்னா எப்படி இருக்கணும்ன்றத ஜாப்பனீஸ் கிட்ட தெரிஞ்சுக்கலாம். மேக்கிங் ஆஃப் ஜாப்பனீஸ் லைக் நீங்க நிசான் தேர் மாஸ்டர்ஸ் இன் எஸ்யூவி ஆல் ஓவர் த வேர்ல்ட். ஆப்வியஸ்லி உங்களுக்கு தெரியும் அதோட குவாலிட்டி. எஸ்யூவினா இப்படிதான் இருக்கணும். ரைடிங் கம்ஃபர்ட், சீட்டிங் கம்ஃபர்ட்ல இருந்து சேஃப்டி ஃபீச்சர்ஸ், ஸ்டெபிலிட்டி எல்லாமே கொஞ்சம் நல்லா கொடுத்துருப்பாங்க. நிசானை பொறுத்திருக்கு அதில் நம்ம அதனாலதான் நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கேட்ட கொஸ்டின் டெரானோ வந்து அதிகமா பார்க்க முடியலன்ற ரீசன் என்னன்னா யூஸ் பண்ண வரைக்கும் யாருமே வண்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுக்கல. இது வரைக்கும் சில யூசிங் கொடுத்து மாத்தி எக்ஸ்சேஞ்ச் வண்டி வாங்கணும்ன்ற மாதிரி கான்செப்ட் நிசான் வெஹிக்கிள் ரொம்ப ரேர் தான். பிகாஸ் தே லவ் த வெஹிக்கிள் பிகாஸ் ஆஃப் த டெக்னாலஜி. இன்ஜின் வைஸ் நல்லா இருக்கும். ஓகே. அண்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது நான் பெர்ஃபார்மன்ஸ் பேசுறது வந்து பிக்கப் அதெல்லாம் வந்து எப்படி நான் ட்ரை பண்ணி காட்டுறேன், நீங்க பாருங்க அப்படின்ட்டு. ஓகே. உங்களுக்கு வந்து 110 PS பவர் கொடுத்துருக்காங்க 1500 cc இன்ஜின் இதுல. ஓகே. பிக்கப் வைஸ், டார்க் வைஸ், இனிஷியல் பிக்கப் எல்லாமே சூப்பரா இருக்கும். ஓகே. நல்லா இப்ப தெரியுது வண்டி கொஞ்சம் இது பண்ணி ஓட்டுறாங்க, கட் பண்ணி ஓட்டுறாங்க, நல்லா பிக்கப் நல்லா தெரியுது. அண்ட் டிரைவிங் இப்ப நம்ம ஓட்டிட்டு இருக்கிறது வந்துட்டு மவுண்ட் ரோட்ல ஹெவி டிராபிக் நியர் நந்தனம். ஓரளவுக்கு ஜிப் டிரைவ் ஒரு பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி இருக்காது எனக்கு தெரியல. அண்ட் உள்ள உட்காந்துட்டு இருக்கவங்க நம்மளுக்கும் பயமாவும் இல்லை, ஏன்னா வண்டி நம்ம பெருசா இருக்கனால ஒரு கான்பிடன்ஸ் இருக்கு. நம்மள மீறி போகாது கண்ட்ரோல். அது நல்லா இருக்கும் வண்டி, என்ன ஸ்பீடு மெயின்டைன் பண்ணலாம். அண்ட் ஓவராலாவே வந்துட்டு லுக் அண்ட் ஃபீல் அண்ட் ஃபினிஷ் பாத்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியம் கிளாஸ் வெஹிக்கிள் ஓட்டுறதோட ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு. பட் இவ்வளவு ஃபீச்சர்ஸ் நான் கொடுத்தோம். பிரைஸ் பாத்தீங்கன்னா ரொம்பலாம் ஜாஸ்தியா இல்ல. இப்ப பேசிக் எவ்வளவு? இப்ப ஃபர்ஸ்ட் பெட்ரோல் பத்தி பேசலாம். பெட்ரோலோட ஸ்டார்டிங் என்ன ரேட் வருது? ஸ்டார்டிங் எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 9,99,000 சார். ஓகே. சோ ஆன் ரோட் எக்ஸ்ட்ரோம் ஆன் ரோட் சொல்லுங்க. ஸ்டார்டிங் 11 lakhs வருது சார் பெட்ரோல். ஓகே. அண்ட் டாப் எண்ட் 13,35,000. and similarly diesel starting model 13,20,000 starts from. Okay. Top end almost 17,52,000. Okay. இதுல பாத்தீங்களா மக்களே, ரிவர்ஸ் எடுக்கும் போது கிளியரா ரிவர்ஸுக்கு டீடைல்டா ஒரு லுக் கொடுக்குது. அண்ட்
உங்களுக்கு ஒரு ஈகிள் வியூ மாதிரி கார் சென்டரா வச்சுட்டு சுத்தி என்னெல்லாம் இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியரா இருக்கும். இதனால வந்துட்டு ஒரு அளவு நல்லா நம்மளுக்கு ரிவர்ஸ் எடுக்கும் போது கான்ஃபிடன்ஸ் இருக்கும். இந்த வண்டியில ஸ்பெசிஃபிக்கா நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் சேஃப்டி திங்? வண்டியோட ஷெல்லே பாத்தீங்கன்னாக்கா கிரஃபைன் பாடி ஸ்ட்ரக்சர் சொல்லிட்டு ஒரு ரெடி பண்ணிருக்காங்க. ஓகே. ப்ராக்ரெசிவ்லி வந்து பாத்தீங்கன்னா வண்டியோட ஸ்டெபிலிட்டிக்காக அந்த டிசைன் கொடுத்தது. அதுல அட்வான்டேஜ் என்னன்னாக்கா ரூஃப் ரெயில்ஸ்ல இருந்து எல்லாமே வந்து ஒரே ஷெல்ல ரெடி ஆயிருக்கும். ஓகே. பென்சில் இருக்கு இல்லையா, அதோட லெட் இருக்கும் பாத்தீங்கன்னா, அது வந்து பாத்தீங்கன்னா மெலிசா தான் இருக்கும். அது அவ்வளவு சீக்கிரம் உடைக்க முடியாது. நீங்க நார்மலா வச்சு அழுத்தி டக்குன்னு உடையாது. ஓகே. பார்க்க மெலிசா இருந்தாலுமே வண்டியோட அதோட அந்த தன்மை வந்து ஒரு திக்னஸ் ஜாஸ்தி இருக்கும். ஸோ இட் இஸ் லைக் ஆக்சுவலா வந்துட்டு லைட் வெயிட்ல பாத்தீங்கன்னா வெயிட்லெஸ்ஸா இருக்கும், ஆனா ஸ்ட்ரென்த்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ சம்திங் லைக் ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மாதிரி இருக்கும் அந்த கான்செப்ட். அந்த இன்டீரியர் தான் இதுல கொடுத்துருக்காங்க. அதோட வண்டியோட ஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணதுனால வண்டி பில்ட் குவாலிட்டி நல்லா கொடுத்துருப்பாங்க. ஓகே. அப்புறமா வந்து சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ் எடுத்தீங்கன்னாக்கா we are giving 4 airbags, dual airbags ஃப்ரண்ட்லயும். ஓகே. மீதி dual airbags வந்து ரைட் ஹேண்ட் சைடு கர்டன் ரைட் சீட்லயும் அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு கோ பேசஞ்சருக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து ஹில் ஸ்டார்ட் அசிஸ்ட்னு ஒரு ஆப்ஷன், அது டாப் ரேஞ்ச் எல்லாத்துலயுமே கொடுக்கணும். ஓகே. அதுவும் இதுல நாங்க கொடுத்துருக்கோம். ஓகே. இதுல வண்டியில ஆட்டோமேட்டிக் இருக்கா? ஆட்டோமேட்டிக் இன்னும் வரல சார். இன்னும் வரல. ஓகே. ஹெட் டு கம் கண்டிப்பா வரும் 5 to 6 months. And seat belt வந்துட்டு சேஃப்டியோட பேசிட்டதனால we will continue on that topic. Seat belt வந்துட்டு ரெண்டு பேருமே சீட் பெல்ட் போட்டுக்கணும். கம்பல்சரி ரெண்டு பேரும் சீட் பெல்ட் போட்டாங்க. and அலார்ம் அடிச்சிட்டே தான் இருக்கும். கண்டிப்பா அலார்ம் அடிச்சிட்டாங்க. ஓகே ஃபைன். as usual மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு ஒர்த் ஷேரிங் நினைச்சீங்கன்னா தயவு செய்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. it will be useful for them. லைக் பண்ணுங்க, என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Meet you soon with another exciting video. Bye from Santosh.